ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3 ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கங்களுடன் சொல்கிறேன், கவனிங்க. அதாவது, ஒரு புதிய திரைப்படம் பார்க்க நீங்கள் தியேட்டருக்கு போகிறீங்க. அந்த திரைப்படம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்றீங்க, ஏதோ அந்த திரைப்படம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு போகிறீங்க. ஆனால் தியேட்டருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த திரைப்படம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்போது நீங்கள் சொல்கிறீங்க, நான் எதிர்பார்த்ததை விட படம் நல்லா இருக்குது இப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது இந்த சென்டென்ஸில் படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் ரியாலிட்டி. அதே இது நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா பாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். அடுத்து விட அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா கம்பேரிஷன். ஓகே, நாம த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பேரிஷன் பிட்வீன் எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி. அதாவது ஒரு விஷயம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா ரியாலிட்டியில அது வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நாம இப்போ த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல பார்க்க போறோம். ஓகே, படம் நல்லா இருக்கு இந்த சென்டென்ஸை நார்மலாக நம்ம எப்படி சொல்லுவோம், த மூவி இஸ் குட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த சென்டென்ஸில் நான் எதிர்பார்த்ததை விட அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க, கம்பேர் பண்ண போகிறீங்க. அப்போது கம்பேர் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த குட் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, இது என்ன வேர்டு அப்படின்னா பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ். இந்த சென்டென்ஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கம்பேர் பண்ண போகிறீங்க. அப்போது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் தான் பயன்படுத்தணும். அப்போது குட் அப்படிங்கிறதோட கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பெட்டர். அப்போது த மூவி இஸ் பெட்டர், படம் நல்லா இருக்கு. எப்படி, நான் எதிர்பார்த்ததை விட. இது எப்படி சொல்றது, தேன் ஐ எக்ஸ்பெக்டட். தேன் ஐ எக்ஸ்பெக்டட் த மூவி இஸ் பெட்டர் தேன் ஐ எக்ஸ்பெக்டட். நான் எதிர்பார்த்ததை விட படம் நல்லா இருக்கு. அப்போ த மூவி இஸ் பெட்டர், இது என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் ரியாலிட்டி. அடுத்து ஐ எக்ஸ்பெக்டட், இது என்ன அப்படின்னா பாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஒரே சென்டென்ஸில் பாருங்க, பாஸ்ட் டென்ஸும் இருக்கு, இப்போ ப்ரெசன்ட் டென்ஸும் இருக்கு. அதாவது பாஸ்டில் ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் நினைத்ததை விட இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இதை நார்மலாக எப்படி சொல்லுவோம், திஸ் கிளாஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இந்த சென்டென்ஸை என்ன பண்ண போகிறோம், நான் நினைத்ததை விட அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண போகிறோம். அப்போது இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ். இப்போது இந்த சென்டென்ஸில் நம்ம கம்பேர் பண்ண போகிறதுனால நமக்கு என்ன தேவை, கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் தேவை. அப்போது இன்ட்ரெஸ்டிங் இந்த வேர்டோட கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா மோர் இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஒரு வேர்டோட சிலபல் அதிகரிக்கும் போது அந்த வேர்டுக்கு முன்னாடி மோர் அப்படிங்கிற வேர்டு சேர்க்கணும். அப்போ திஸ் கிளாஸ் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங், இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எதை விட, நான் நினைத்ததை விட. இது எப்படி சொல்றது, தேன் ஐ தாட். திஸ் கிளாஸ் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தேன் ஐ தாட். நான் நினைத்ததை விட இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் பாஸ்டில் ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க, அதாவது இந்த கிளாஸ் ஏதோ ஒரு ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் ரியாலிட்டி எப்படி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நான் கற்பனை செய்ததை விட வீடு பெருசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வீடு பெருசாக இருக்குது. இதை நார்மலாக எப்படி சொல்லுவோம், த ஹவுஸ் இஸ் பிக் அப்படின்னு சொல்லுவோம். த ஹவுஸ் இஸ் பிக் அப்படின்னா வீடு பெருசாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த சென்டென்ஸை என்ன பண்ண போகிறோம், நான் கற்பனை செய்ததை விட அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். அப்போது பிக் அப்படிங்கிறது என்னது, பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ். நமக்கு என்ன தேவைங்க, கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் தான் தேவை. அப்போது பிக் அப்படிங்கிறதோட கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பிக்கர். அப்போது த ஹவுஸ் இஸ் பிக்கர், வீடு பெருசாக இருக்குது. எதை விட, நான் கற்பனை செய்ததை விட. இது எப்படி சொல்கிறது, தேன் ஐ இமேஜின்ட். த ஹவுஸ் இஸ் பிக்கர் தேன் ஐ இமேஜின்ட். நான் கற்பனை செய்ததை விட வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நான் எதிர்பார்த்ததை விட எக்ஸாம் ஈஸியாக இருக்குது. அதாவது பாஸ்ட்டில் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, எக்ஸாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ ப்ரெசன்ட் ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது, நான் எதிர்பார்த்ததை விட எக்ஸாம் ஈஸியாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட்
எக்ஸாம் ஈஸியா இருக்கு எப்படி சொல்றது? நார்மலா த எக்ஸாம் இஸ் ஈஸி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம இந்த சென்டென்ஸ்ல என்ன பண்ண போறோம்? நான் எதிர்பார்த்ததை விட அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண போறோம். அப்போ ஈஸி அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ். நமக்கு என்ன தேவை? கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் தேவை. அப்போ ஈஸி அப்படிங்கிற வேர்டோட கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் என்ன? ஈஸியர். அப்போ த எக்ஸாம் இஸ் ஈஸியர். எக்ஸாம் ஈஸியா இருக்கு. எதை விட? நான் எதிர்பார்த்ததை விட. அப்போ than I expected. The exam is easier than I expected. நான் எதிர்பார்த்ததை விட எக்ஸாம் ஈஸியா இருக்கு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் நினைச்சதை விட இந்த கேக் டேஸ்டியா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கேக் டேஸ்டியா இருக்கு. இந்த சென்டென்ஸை நார்மலா எப்படி சொல்லுவோம்? த கேக் இஸ் டேஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். த கேக் இஸ் டேஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த சென்டென்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? நான் நினைத்ததை விட அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண போறோம். அப்போ இது எப்படி சொல்றது? டேஸ்டி அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ். அப்போ நம்மளுக்கு என்ன தேவை? கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் தேவை. அப்போ டேஸ்டி அப்படிங்கிற வேர்டோட கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டேஸ்டியர். அப்போ திஸ் கேக் இஸ் டேஸ்டியர். கேக் டேஸ்டா இருக்கு. எதை விட? நான் நினைத்ததை விட. அப்போ இதை எப்படி சொல்றது? than I thought. This cake is tastier than I thought. நான் நினைச்சதை விட இந்த கேக் டேஸ்டியா இருக்கு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் கற்பனை செய்ததை விட நீ அழகா இருக்க. ஃபர்ஸ்ட் வந்து நீ அழகா இருக்க. இந்த சென்டென்ஸை நார்மலா எப்படி சொல்லுவோம்? யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நார்மலா சொல்லக்கூடியது. ஆனா இந்த சென்டென்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? நான் கற்பனை செய்ததை விட அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண போறோம். அப்போ பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகே, நமக்கு என்ன தேவை? கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் தேவை. அப்போ பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்டோட கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பியூட்டிஃபுல்லர் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லணும். வேர்டோட சிலபல் அதிகரிக்கும் போது பாசிட்டிவ் அட்ஜெக்டிவை வந்து கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவாக மாற்றும் போது அந்த வேர்டுக்கு முன்னாடி மோர் அப்படிங்கிற வேர்டு வந்து சேர்க்கணும். ஓகே, அப்போ யூ ஆர் மோர் பியூட்டிஃபுல். எதை விட? நான் கற்பனை செய்ததை விட. அப்போ தேன் ஐ இமேஜின்ட். யூ ஆர் மோர் பியூட்டிஃபுல் தேன் ஐ இமேஜின்ட். அல்லது யூ லுக் மோர் பியூட்டிஃபுல் தேன் ஐ இமேஜின்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் எதிர்பார்த்ததை விட இந்த ஆட்டோ பயணம் மலிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ பயணம் மலிவா இருக்கு. இது எப்படி சொல்றது? இந்த ஆட்டோ பயணம் மலிவா இருக்கு அப்படிங்கிறத நார்மலா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா திஸ் ஆட்டோ ரைட் இஸ் சீப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த சென்டென்ஸ்ல நான் எதிர்பார்த்ததை விட அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்? கம்பேர் பண்ண போறோம். அப்போ சீப் அப்படிங்கிறது வந்து என்னது? பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ். இதோட கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சீப்பர். அப்போ திஸ் ஆட்டோ இஸ் சீப்பர். எதை விட? நான் எதிர்பார்த்ததை விட. அப்போ then I expected. Then I expected. This auto ride is cheaper than I expected. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் நினைத்ததை விட இந்த பஸ் சௌகரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பஸ் சௌகரியமா இருக்கு. இது எப்படி சொல்றது? திஸ் பஸ் இஸ் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நார்மலா சொல்லுவோம். ஆனால் இந்த சென்டென்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? நான் நினைத்ததை விட அப்படின்னு கம்பேர் பண்ண போறோம். அப்போ கம்ஃபர்டபுள் இது வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ். அப்போ இதோட கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் என்ன? மோர் கம்ஃபர்டபுள். அப்போ திஸ் பஸ் இஸ் மோர் கம்ஃபர்டபுள். இந்த பஸ் சௌகரியமா இருக்கு. எதை விட? நான் நினைத்ததை விட. அப்போ then I thought. This bus is more comfortable than I thought. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் கற்பனை செய்ததை விட திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. இந்த சென்டென்ஸை நார்மலா எப்படி சொல்லுவோம்? மேரிடு லைஃப் இஸ் ஹாப்பி. மேரிடு லைஃப் இஸ் ஹாப்பி. இது வந்து நார்மலா சொல்லக்கூடியது. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்? நான் கற்பனை செய்ததை விட அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறோம்? கம்பேர் பண்ண போறோம். அப்போ ஹாப்பி அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ். இதோட கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஹாப்பியர். மேரிட் லைஃப் இஸ் ஹாப்பியர். திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. எதை விட? நான் கற்பனை செய்ததை விட. இது எப்படி சொல்றது? then I imagined. married life is happier than I imagined. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் எதிர்பார்த்ததை விட ரூம் சின்னதா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து
ரூம் சின்னதாக இருக்குது. இதை வந்து நார்மலாக எப்படி சொல்லுவோம்? த ரூம் இஸ் ஸ்மால் அப்படின்னு நார்மலாக சொல்லுவோம். ஆனால் இந்த சென்டென்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் எதிர்பார்த்ததை விட அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண போகிறோம். அப்போது ஸ்மால் அப்படிங்கிறது வந்து என்னது? பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ். இதோட கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் என்ன? ஸ்மாலர். அப்போது த ரூம் இஸ் ஸ்மாலர். ரூம் சின்னதாக இருக்குது. எதை விட? நான் எதிர்பார்த்ததை விட. அப்போது தென் ஐ எக்ஸ்பெக்டட். The room is smaller than I expected. ரூம் நான் எதிர்பார்த்ததை விட சின்னதாக இருக்குது. ஓகே, இதோட த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சது. அடுத்து வந்து நாம் த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் எந்த மாதிரி சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சென்டென்சஸை கவனிங்க. தோனியே எனது திருமணத்திற்கு வந்தார். அதாவது தோனி எனது திருமணத்திற்கு வந்தார், இது வந்து வேற மீனிங். தோனியே எனது திருமணத்திற்கு வந்தார், இது வந்து என்னது? வேற மீனிங். அப்போ முதல்வரே வந்து பார்த்தார். அடுத்து விஜயே எனக்கு கால் பண்ணினார். இந்த மாதிரி சென்டென்சஸை எப்படி சொல்றது அப்படிங்கிறத நாம இப்போ த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த மாதிரி சென்டென்சஸை நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் பற்றி தெரிஞ்சுக்கிடணும். அதாவது நானே அப்படின்னா மை செல்ஃப், அதே இது அவனே அப்படின்னா ஹிம்செல்ஃப், அவளே அப்படின்னா ஹெர் செல்ஃப், அடுத்து அதுவே அப்படின்னா இட் செல்ஃப், அடுத்து நாங்களே அப்படின்னா அவர் செல்ஃப்ஸ், அடுத்து அவர்களே அப்படின்னா தெம் செல்ஃப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நானே சாப்பாடு சமைத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு சமைத்தேன், இது எப்படி சொல்றது? ஐ குக்டு த ஃபுட். ஐ குக்டு த ஃபுட். இப்போ நானே அதை எப்படி சொல்றது அப்படின்னா மை செல்ஃப். இப்போ இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. மை செல்ஃப் அப்படிங்கிற வேர்டு வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. ஒரு சென்டென்ஸ்ல லாஸ்ட்ல கொடுத்துருக்குறேன். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, வீட்டு வேலைக்காரங்க யாருமே வரல, அதனால வேற வழி இல்லாம நானே சமைத்தேன் அப்படிங்கிற மீனிங். அதே இது இந்த சென்டென்ஸை கவனிங்க. ஐ மை செல்ஃப் குக்டு த ஃபுட். இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, மை செல்ஃப் அப்படிங்கிற வேர்டு வந்து சப்ஜெக்டுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்குறேன். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, வீட்டில் வேலைக்காரங்க எல்லாருமே இருக்காங்க, இருந்தாலும் தன்னுடைய மனைவி வந்து தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க, சமைக்கிறதுக்கெலாம் ஆள் இருக்காங்க, இருந்தாலும் நானே என் கையால் உங்களுக்காக சமைச்சேன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது சப்ஜெக்டை பெருமைப்படுத்தி சொல்கிறது. இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அதாவது நானே சாப்பாடு சமைத்தேன் அப்படிங்கிறத ஐ குக்டு த ஃபுட் மை செல்ஃப், அல்லது ஐ மை செல்ஃப் குக்டு த ஃபுட். இந்த மாதிரி இரண்டு விதமாக சொல்லலாம். இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட மீனிங் என்ன? ஃபோக்கஸ் ஆன் ஆக்ஷன். சரிங்களா? வேற வழி இல்லை, ஆனால் சாப்பாடு சமைத்தே ஆகணும், அதனால சமைச்சேன். இதே இது இரண்டாவது சென்டென்ஸோட மீனிங் என்ன? ஃபோக்கஸ் ஆன் பர்சன். அதாவது சமைக்கிறதுக்கெலாம் ஆள் இருக்காங்க, இருந்தாலும் நானே சமைச்சேன் அப்படின்னு இந்த சப்ஜெக்டை வந்து கொஞ்சம் பெருமைப்படுத்தி சொல்கிறது. இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. மெக்கானிக் வந்து யாருமே கிடைக்கல. உங்களுடைய பைக் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, மெக்கானிக் யாருமே கிடைக்கல, அதனால வேற வழி இல்லாமல் அவனே பைக்கை சரி செய்தான். இது எப்படி சொல்றது? வேற வழி இல்லாமல் அவனே செஞ்சிருக்கான். அப்படி எப்படி சொல்றது? ஹி ரிப்பேர்ட் த பைக் ஹிம்செல்ஃப். அதாவது அவனுடைய பைக் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, ஆனால் என்ன பண்ணி ஆகணும்? சரி பண்ணியே ஆகணும், அதனால வேற வழி இல்லாமல் அவனே சரி பண்ணிக்கிட்டான். இந்த இடத்துல வந்து ஆக்ஷன் இதுதான் முக்கியம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வேலைக்காரி வரல, அதனால வேற வழி இல்லை, என்ன பண்ணாங்க அப்படின்னா என் மனைவியே வீட்டை சுத்தம் செய்தால். வேற வழி இல்லை, வீட்டை சுத்தம் பண்ணியே ஆகணும், வேலைக்காரி வேற வரல, அதனால என் மனைவியே வீட்டை சுத்தம் செய்தால். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? மை ஒய்ஃப் கிளீன்ஸ் த ஹவுஸ் ஹெர் செல்ஃப். மை ஒய்ஃப் கிளீன்ஸ் த ஹவுஸ் ஹெர் செல்ஃப். என் மனைவியை வீட்டை சுத்தம் செய்தால். இங்கே வந்து ஆக்ஷன் தான் முக்கியம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. டீச்சர் வரல, வேற வழி இல்லை, மாணவர்கள் வந்து எப்படியாவது கற்றுக்கிடணும் பாடத்தை, அதனால மாணவர்கள் தாங்களே கற்றுக்கொண்டார்கள். இது எப்படி சொல்றது? த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன்ட் இட் தெம்செல்வ்ஸ். த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன்ட் இட் தெம்செல்வ்ஸ். மாணவர்கள் தாங்களே கற்றுக்கொண்டார்கள். இந்த இடத்துல வந்து ஆக்ஷன், அதாவது கற்றுக்கொண்டே ஆகணும், அதனால வேற வழி இல்லாமல் அவங்களே கற்றுக்கிட்டாங்க. ஆக்ஷன் தான் முக்கியம். நானே காரை ஓட்டினேன். இது எப்படி சொல்றது? ஐ drove த கார் மை செல்ஃப். ஐ drove த கார் மை செல்ஃப். ஓகே, இது வரைக்கும் பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே சப்ஜெக்டை வந்து எந்த விதத்துலையும் பெருமைப்படுத்தாது.
அந்த செயல் முக்கியம், அதனால நானே செஞ்சேன் அப்படிங்கிறத குறிக்கிறது. ஓகே, அடுத்து வரக்கூடிய சென்டென்சஸ் பாருங்க. முதல்வர் ஸ்டாலின் அவரே கார் ஓட்டினார். அதாவது பெரும்பாலும் முதல்வர் வந்து கார் ஓட்ட மாட்டார். கார் ஓட்டுறதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க. இருந்தாலும் அவரே கார் ஓட்டினார். இது எப்படி சொல்றது? சிஎம் ஸ்டாலின் ஹிம்செல்ஃப். அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவரே, அதாவது சப்ஜெக்டை வந்து பெருமைப்படுத்தி சொல்றது. அப்போ சிஎம் ஸ்டாலின் ஹிம்செல்ஃப் drove the car. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. தோனியே எனது திருமணத்திற்கு வந்தார். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? திருமணத்திற்கு வருதல், அந்த செயலை விட சப்ஜெக்ட், அதாவது தோனியே வந்தார், அதாவது சப்ஜெக்டை வந்து என்னது பெருமைப்படுத்தி சொல்றது. ஓகே, அந்த ஆக்ஷனை விட சப்ஜெக்டை பெருமைப்படுத்தி சொல்றது. அப்போ தோனியே அப்படிங்கறத எப்படி சொல்றது? தோனி ஹிம்செல்ஃப். தோனி ஹிம்செல்ஃப், தோனியே. தோனி ஹிம்செல்ஃப் கேம் டு மை வெட்டிங். தோனி ஹிம்செல்ஃப் கேம் டு மை வெட்டிங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. மேனேஜரே வந்து கேட்டார். அப்போ the manager himself came and asked. The manager himself came and asked. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. முதல்வரே வந்து பார்த்தார். இது எப்படி சொல்றது? The chief minister himself came and saw. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. விஜயே எனக்கு கால் பண்ணினார். இது எப்படி சொல்றது? விஜய் himself called me. ஓகே, இதோட த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, த தேர்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ தேர்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் பேசினாலே எனக்கு கடுப்பாகுது. ஃபர்ஸ்ட் வந்து அவன் பேசினாலே, இது எப்படி சொல்றது அப்படின்னா when he talks அப்படின்னு சொல்லணும். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா whenever he talks, அதாவது அவன் பேசும் ஒவ்வொரு தடவையும் அல்லது அவன் பேசும்போதெல்லாம் அப்படிங்கிற மீனிங். ஓகே, அப்போ when he talks அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பேசினாலே என்ன செய்யுது? எனக்கு கடுப்பாகுது. இது எப்படி சொல்றது? it annoys me. when he talks it annoys me. அப்போ அவன் பேசினாலே எனக்கு கடுப்பாகுது. அப்போ எப்படி சொல்றது? when he talks it annoys me. இந்த சென்டென்ஸ் தான் நேச்சுரலான சென்டென்ஸ். வேற எதையும் பயன்படுத்தக்கூடாது. வேற எந்த விதமான ஸ்ட்ரக்சரும் இந்த ஃபார்மேட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவ சிரிச்சாலே எனக்கு கடுப்பாகுது. இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து அவள் சிரிச்சாலே, இது எப்படி சொல்றது? when he laughs, அவ சிரிச்சாலே எனக்கு என்ன ஆகுது? எனக்கு கடுப்பாகுது. எப்படி சொல்றது? it annoys me. இப்போ இந்த annoys அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் irritates அப்படிங்கிற வேர்டையும் நம்ம பயன்படுத்தலாம். அது வந்து எரிச்சலா இருக்கு அப்படிங்கிற மீனிங் தரும். ஆனா இந்த irritates அப்படிங்கிற வேர்டை விட annoys அப்படிங்கிற வேர்டு வந்து என்னது? எனக்கு கடுப்பாகுது அப்படிங்கிற மீனிங் தரும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. ஃபர்ஸ்ட் வந்து அவனை பார்த்தாலே, அதாவது நீங்க வந்து அவனை பார்க்குறீங்க, சரிங்களா? இது எப்படி சொல்றது? when I look at him, அவனை பார்த்தாலே என்ன செய்யுது? எனக்கு கடுப்பாகுது. எப்படி சொல்றது? it annoys me. when I look at him it annoys me. அவனை எப்பெல்லாம் பார்க்குறனோ அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு? கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சென்டென்ஸ் தான் இது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. போன சென்டென்ஸ்ல வந்து நீங்க அவனை பார்த்தீங்க. இந்த சென்டென்ஸ்ல வந்து அவன் வந்து உங்களை பார்த்தாலே கடுப்பாகுது. இது எப்படி சொல்றது? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவன் என்னை பார்த்தாலே, இது எப்படி சொல்றது? when he looks at me. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? அவன் எப்போல்லாம் என்ன பார்க்குறானோ அப்படிங்கிற மீனிங். அப்போ எனக்கு கடுப்பாகுது. இது எப்படி சொல்றது? it annoys me. when he looks at me it annoys me. அவன் எப்போல்லாம் என்ன பார்க்குறானோ அப்போல்லாம் எனக்கு கடுப்பாகுது. அவன் என்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது அப்படிங்கிற மீனிங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் கால் பண்ணினாலே எனக்கு கடுப்பாகுது. அவன் எப்பெல்லாம் கால் பண்ணுறானோ அப்போல்லாம் எனக்கு என்ன ஆகுது? கடுப்பாகுது. இது எப்படி சொல்றது? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவன் கால் பண்ணினாலே, இது எப்படி சொல்றது? when he calls me. ஓகே, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இது வந்து என்ன டென்ஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். when he calls me, அவன் எப்பெல்லாம் எனக்கு கால் பண்ணுறானோ அல்லது அவன் கால் பண்ணும் போதெல்லாம் எனக்கு என்ன ஆகுது? எனக்கு கடுப்பாகுது. இது எப்படி சொல்றது? it annoys me. இந்த பார்ட்டும் என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்.
இரண்டு பார்ட்டுமே என்னது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் காமெடி பண்ணுனாலே எனக்கு கடுப்பாகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவள் காமெடி பண்ணுனாலே எப்படி சொல்றது? when she jokes, when she jokes. இந்த இடத்துல வந்து ஜோக் அப்படிங்கிற வேர்டு வந்து மெயின் வேர்பாக வந்திருக்கு, சரிங்களா? அப்போது when she jokes அப்படின்னா என்ன மீனிங்? அவள் எப்போல்லாம் காமெடி பண்ணுறாளோ அல்லது அவள் காமெடி பண்ணும்போதெல்லாம் எனக்கு என்ன ஆகுது? கடுப்பாகுது. எப்படி சொல்கிறது? இட் annoys me. when she jokes, it annoys me. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. டீச்சர் கேள்வி கேட்டாலே எனக்கு கடுப்பாகுது. ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர் கேள்வி கேட்டாலே எப்படி சொல்கிறது? when the teacher asks questions, when the teacher asks questions, டீச்சர் கேள்வி கேட்கும் போதெல்லாம் அல்லது டீச்சர் எப்போல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அப்போது டீச்சர் கேள்வி கேட்டாலே எனக்கு என்ன ஆகுது? கடுப்பாகுது. இட் annoys me. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் குறை சொன்னாலே எனக்கு கடுப்பாகுது. ஃபர்ஸ்ட் வந்து அவன் குறை சொன்னாலே எப்படி சொல்கிறது? when he complains, when he complains, அதாவது அவன் கம்ப்ளைண்ட் பண்ணும்போதெல்லாம் அல்லது எப்போல்லாம் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறானோ அப்போல்லாம் எனக்கு என்ன ஆகுது? கடுப்பாகுது. இட் annoys me. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ ஃபோன் எடுக்கலனாலே எனக்கு கடுப்பாகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ ஃபோனை எடுக்கலனாலே எப்படி சொல்கிறது? when you don't pick up my call, when you don't pick up my call, நீ எப்போல்லாம் என் ஃபோனை எடுக்கலையோ அல்லது நீ ஃபோனை எடுக்காத போதெல்லாம் என்ன ஆகுது? எனக்கு கடுப்பாகுது. இட் annoys me. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ கத்துனாலே எனக்கு கடுப்பாகுது. ஃபர்ஸ்ட் வந்து நீ கத்துனாலே, அப்போ இது எப்படி சொல்கிறது? when you shout, when you shout, அதாவது நீ எப்போல்லாம் கத்துறையோ அல்லது நீ கத்தும் போதெல்லாம் எனக்கு என்ன ஆகுது? கடுப்பாகுது. அப்போ இட் annoys me.